முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் ஸ்ரீபுரம் தங்க கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்தார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் ஸ்ரீபுரம் தங்க கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்தார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பதியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீபுரம் பொற்கோயிலுக்கு அவர் வந்தடைந்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ஆளுநர் RN ரவி வரவேற்றார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் ஸ்ரீபுரம் தங்க கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீபுரம் பொற்கோயிலில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயணி சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் ஸ்ரீபுரம் தங்க கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீபுரம் பொற்கோயிலில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயணி சன்னதியில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் ஸ்ரீபுரம் தங்க கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடர்ந்து தியான மண்டபத்தையும் திறந்து வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜான்சன். வணக்கம் ஜான்சன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வேலூர் ஸ்ரீபுரத்தில் உள்ள தங்க கோயிலுக்கு இன்று காலை திருப்பதியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்தார். இவரை வரவேற்றும் விதமாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L முருகன், தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி, வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மயில்வாகனன் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து தங்க கோயிலுக்கு வருகை தந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள 1700 கிலோ வெள்ளியால் பிரசித்தி செய்யப்பட்ட விநாயகரை தரிசனம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 700 கிலோ தங்கத்தால் பிரசித்தி செய்யப்பட்ட மகாலட்சுமியை தரிசனம் செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து சீனிவாசர் பெருமாள் கோயிலில் தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். பின்னர் வைபவ லட்சுமியை பூஜை செய்ய உள்ளார். பின்னர் கோயில் வளாகத்தில் மரக்கன்றுகள் நட உள்ளார். ஜனாதிபதியை வருகையை ஒட்டி ஸ்ரீபுரம் தங்க கோயில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் ரெட் ஜோன் என அறிவிக்கப்பட்டு மேலும் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டது. ஜனாதிபதியை பாதுகாப்பு பணியில் 1700க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான்சன்.